வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த லெசனில் நிறையா கொஸ்டின்ஸ் 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. இந்த லெசன்லேயும் நான் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். கூற்று சம்மந்தமாக பாருங்கள், 1 செகண்ட். கூற்று சம்மந்தமாக காரன் வாலிஸ் பற்றி 2 கூற்று கேட்டிருக்காங்க. அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் ஒரே இது காரன் வாலிஸ் பற்றி இருக்கிறனால ஒரே வீடியோவில் 2 கொஸ்டின் பார்த்துலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா. பார்க்கலாம், ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கப்பா. கூற்று ஏ, 1793 காரன் வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. காரணம் பாருங்க, இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம். ஆர் ஏயினோட சரியான விளக்கம்ன்றாங்க. நம்ம புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம், ஓகேங்களா? பாருங்க, புக்கில் காரன் வாலிஸ் இருக்காரா? 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்கப்பா. கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க? 1793 ஜமீன்தார்கள் பற்றி கேட்டிருந்தாங்க, காரன் வாலிஸ் பற்றி. இப்போ இந்த புக்கில் பாருங்கப்பா எப்படி கேட்டிருக்காங்க. 1793 வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு அந்த நிர்ணயம் நிரந்தரமாக்கப்பட்டது. இம்முறை என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக வரி வசூலிப்பவராக இருந்தோர் வாரிசுரிமை கொண்ட ஜமீன்தார்களாக மாறி அரசு வழங்கிய நிலத்தின் பயன்களை அனுபவிக்கலானார்கள். பாருங்க, நிலையான நிலவரி முழுமையாக அறியப்படுகிறது. அப்படின்னா சாஸ்வதம் என்பது நிலத்தை அளவிட்டு அதன்படியில் ஒவ்வொரு ஜமீன்தாருக்கும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஜமீன்தாருக்கும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வது சாஸ்வதம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் முதல் கால் நூற்றாண்டு சென்னை மாகாணத்தில் நில வருவாய் வரலாற்றின் தொடக்க காலமாகும். சென்னை மாகாணத்தில் நில வருவாய் வரலாற்றின் தொடக்க காலமாகும். ஓகேங்களா? நிரந்தர நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாவட்டம் பாருங்க? செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல். இந்த மாவட்டங்கள் அதிக தொகையை கேட்போருக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு நில உரிமை பெற்றோர் வேளாண் குடிகளை செய்யப்பட்டது. வரி வசூலிப்போரை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதோடு அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து கால்நடை, வீடு, தனிப்பட்ட உடைமைகளை போன்றவற்றை பறிமுதல் செய்யப்பட்டன. ஓகேங்களா? புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க. பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களை தங்களை அறிவித்து கொண்டனர். அவங்ககிட்ட இருந்து நிலத்தையும் கால்நடைகள், வீடு எல்லாத்தையும் வாங்கின பின்னாடி அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இது சொல்ல வராங்க. இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களை தங்களை அறிவித்து கொண்டனர். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் பாருங்க. கூற்று 2, காரன் வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் இந்திய சமுதாயத்தின் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்து காரணம், இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையில் மாற்றம் புதிய சமூக வகுப்பினை அளித்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த புக்கில் பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். சாரி, ஆன்சர் 1 செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும்.
ஆறு வந்து ஏவிற்கான சரியான விளக்கம்ன்றாங்க. இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையும் புதிய வகுப்பினை அளித்தது. ஓகே, நம்ம புக்கில் போகலாம். பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இருக்குது. இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. இந்த டாபிக் நேம்லேயே கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு செகண்ட் பாருங்கப்பா. கிராமிய சமுதாயம் இருக்கா, கிராம சமூகமும், ஓகேங்களா. சொத்து உரிமையும் மற்றும் புதிய சமூக வகுப்பினை அளித்ததுன்னா சொத்து உரிமைனாவே வாழ்க்கை முறையும் அதுலேயே அடங்கிடும். ஓகேங்களா. பாருங்கள், இந்த லெசன்லேயும் இந்த கொஸ்டின்லேயும் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸில் புக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு செகண்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது நிலையான நில வருவாய் திட்டம். இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் மகள்வாரி திட்டம், ரைத்து வாரிய திட்டம் ஆகிய என்னும் 3 பெரிய நில வருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தின் ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 3மே நில வருவாய் திட்டம்ன்றாங்க. ஓகேங்களா. இப்போ நிலனாவும் நிரந்தர நிலவரினும் சேர்ந்தான். நிலையான நில வருவாயும் திட்டமும் நிரந்தர நிலவரி திட்டமும் ரெண்டும் ஒன்று தான்ப்பா. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஒன் செகண்ட் பாருங்கள். இதில் ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள், அவங்க ஆட்சியில் என்னென்ன வருவாய் திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பேரலில் பார்த்தோம். இது வந்து ஷார்ட்ஸாக இது ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நிலையான நில வருவாய் திட்டம்னாவே காரன்வாலிஸ் பிரபு, ரயத்வாரி முறைனா தாமஸ் மன்றோ, மகள்வாரி முறைன்னு வில்லியம் பெண்டிங் பிரபு. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குப்பா. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நில வருவாய் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிலையான நில வருவாய் திட்டங்கள் மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள், நிலையான நிலவரி திட்டம். ஓகேங்களா. இப்போ வந்து 1765 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பின்பு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினர். கிளைவ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓராண்டு நில வருவாய் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1765. ஓகேங்களா. என்னென்ன பகுதின்னு பாருங்கள், வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா. ஓகேங்களா. அடுத்து இவர் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பாருங்கள், வாரன் ஹேஸ்டிங் தலைமை ஆளுநராக பதவியேற்ற பின்பு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை வந்து 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றினர். ஓகேங்களா. இவர் வந்து வாரன் வந்து 5 ஆண்டு நில வருவாய், ராபர்ட் வந்து ஓராண்டு நில வருவாய். ஓகேங்களா. அடுத்து மூணாவது பாருங்கள், காரன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநராக பிறகு இத்திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக 1793 மாற்றினர். இத்திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம் என்று அழைக்கப்பட்டன. இந்த வருஷத்தில் தான் நிலையான நில வருவாய் திட்டம் என்று அழைக்கப்பட்டார். யார்? காரன்வாலிஸ் பிரபு. எந்த வருஷம்? 1793. எத்தனை ஆண்டுன்னா 10 ஆண்டு. ஓகேங்களா. எத்தனை ஆண்டு? 10 ஆண்டு. சரி, இப்போ சொல்லுங்கள், ராபர்ட் கிளைவ் எத்தனை ஆண்டு? ஓராண்டு. அவர் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தார்னா 1765 ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா. இப்போ வாரன் ஹேஸ்டிங் வந்து இயர் இல்லை, ஆனால் எத்தனை ஆண்டு வந்து மாற்றினார்னா 5 ஆண்டு. ஓகேங்களா. அடுத்து காரன்வாலிஸ் பிரபு வந்து 10 ஆண்டு ஒரு நில வருவாய் திட்டமாக மாற்றினார். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1793. இதுதான் நிலையான நில வருவாய் திட்டம் சொல்லி மாற்றிருக்காரு. ஓகேங்களா. இத்திட்டம் வங்காளம், பீகார், ஒரிசா
உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி பகுதி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. அங்கே வந்து வங்காளம், பீகார், ஒரிசா மட்டும்தான் இருக்கும். ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார். இங்கே வந்து இவர் வந்து காரன் வாலிஸ் பிரபு வந்து வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி பகுதியும் வடக்கு கர்நாடகம் சொல்லி இந்த பகுதியும் கொண்டு வரப்பட்டிருக்காரு. மொத்த நிலப்பரப்பில் அப்படின்னாவே 19%. ஓகேங்களா. ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்புனாவே 19%. அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இத்திட்டம் வந்து ஜமீன்தாரி, நம்ம வந்து ஜமீன்தாரி முறை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பல பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்திட்டம் ஜமீன்தாரி, ஜாகிதாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு போயிட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கொஸ்டின் பாருங்கப்பா. காரன் வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம் வந்து இந்தியாவின் சமுதாயத்தின் ஊரக பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த பேரோவில் வந்து 3 பேருமே ஒரு ஆண்டு வந்து கொண்டு வந்தாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ஆண்டு சொல்லியிருந்தார். வாரன் ஹேஸ்டிங் வந்து என்ன சொல்லியிருந்தார், 5 ஆண்டு சொல்லியிருந்தார். இவர் வந்து காரன் வாலிஸ் வந்து எப்போ சொல்லியிருக்காருன்னா 10 ஆண்டு சொல்லியிருந்தார். ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டம் வந்து கொண்டு இருந்தாங்க. அதை வந்து இவர் வந்து அடிப்படையாக பல மாற்றங்களை கொண்டு வந்து 10 ஆண்டுக்கு நிலவரி வந்து நிரந்தர நில வருவாயாக மாற்றியிருக்காரு. ஓகேங்களா. இத்திட்டம் பழைய கிராமிய சமுதாயம் சொத்துரிமையும் புதிய சமூக வகுப்பினை அளித்தது. இத்திட்டம் வந்து அந்த நான் சொன்ன 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன்லேயே இருக்குது. லெசன்லேயே கொண்டு வந்திருக்கோம். கிராம சமுதாயம் வாழ்க்கை முறையும் இருக்கும். ஸோ எல்லாமே அடங்கியிருக்கு. இது லெசனுக்குள்ளேயே எல்லாமே அடங்கியிருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.